ஆன்மீக செய்திகள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி ஸ்ரீ உய்யவந்த அம்மன் கோயிலில் ஆடி 3ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேகங்கள், பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் குத்து விளக்கிற்கு முன்பு வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் பிள்ளையார் வைத்து அலங்கார தீபம் ஏற்றினர். மஞ்சள் விநாயகருக்கு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து பஜனை குழுக்கள் மந்திரங்கள் சொல்ல பக்தர்கள் குத்து விளக்கிற்கு பூக்கள், மஞ்சள், குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்தனர். தூத்துக்குடி கோவில்பட்டி ஸ்ரீ சிவசக்தி பத்திரகாளியம்மன் ஸ்ரீ மலையாளத்து சுடலை மகாராஜா கோயிலில் இந்த ஆண்டிற்கான ஆடி குடைவிழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலையில் பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கும்பகலசங்கள் புறப்பாடாகி மேளதாளங்கள் இசைக்க, வேத மந்திரங்கள் முழங்க, மூலவர் மற்றும் உபதெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை சீர்காழி ஸ்ரீ இரட்டை காளியம்மன் கோயிலில் ஆடி மாத உற்சவம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சட்டைநாதர் சுவாமி கோயிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கரகமெடுத்தும், பச்சை காளி, பவளக்காளி வேடமணிந்தும் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து கோயில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் காப்பு கட்டிக்கொண்ட பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வீரமாகாளியம்மன் கோயிலில் ஆடித் திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவின் 11ஆம் நாளன்று அம்பாளுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தன காப்புடன் பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. நிறைவாக உற்சவர் அம்பாளுக்கு அலங்காரத்துடன் பூஜைகள் நடத்தப்பட்டு சிம்ம வாகனத்தில் வீதி உலா வர பக்தர்கள் வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த மாமாக்குடி ஸ்ரீ சீதாள பரமேஸ்வரி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழாவில் தினசரி சிறப்பு பூஜைகளை அடுத்து உற்சவர் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தீமிதி நிகழ்வில் பக்தர்கள் சக்தி கரகத்துடன் மேள தாளத்துடன் ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரி ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோயிலில் இந்த ஆண்டிற்கான பிரம்ம உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி தினசரி அம்மனுக்கு அபிஷேகங்கள் நடைபெற்று சக்தி கரக புறப்பாடு நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தேரோட்டத்தில் அலங்கரிக்கப்பட்ட அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திருத்தேரோட்ட நிகழ்வில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டுச் சென்றனர். மாறாது நீதியம்மா, நீதானே உலகத்தின் ஜோதியம்மா, என் காதில் நீ சொல்லு சேதியம்மா, தாயே உன்னை நம்பி வந்தோனே போதியம்மா, ஆதாரம் நீதானே, ஆதாரம் நீதானே. செங்கல்பட்டு மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் ஸ்ரீ கன்னியம்மன் கோயிலில் ஆடி மாத 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனையொட்டி ஸ்ரீ கன்னியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று வெள்ளி கவசம், மலர் அலங்காரத்துடன் பூஜைகள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து உற்சவர் அம்மன் தீக்குழி குண்டத்தின் அருகே எழுந்தருள விரதமிருந்த பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தீக்குழியில் இறங்கி அம்மனுக்கு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் பராசக்தி அம்மனுக்கு ஆடி மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு உற்சவர் பராசக்தி அம்பாள் மண்டபத்தில் எழுந்தருள விரதமிருந்த பக்தர்கள் திருவிளக்குகள் ஏற்றி மந்திரங்கள் கூறி வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மயிலாடுதுறை சீர்காழி ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி கோயிலில் ஆடி மாதத்தையொட்டி தீமிதி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வீதி உலா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் கோயிலுக்கு அருகில் அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவாரூர் மன்னார்குடி சக்திவேல் முருகன் கோயிலில் எழுந்தருளியிருக்கும் துர்க்கை அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. இதனையொட்டி விரதமிருந்த பக்தர்கள் கற்பக விநாயகர் கோவிலிலிருந்து மஞ்சள் நீர் குடங்கிலேந்தியபடி ஊர்வலமாக கோயிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து தாங்கள் கொண்டு வந்த மஞ்சள் நீர் மற்றும் மங்கள திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேனி நகர் ஸ்ரீ பெத்தாட்சி விநாயகர் கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு மூலவர் விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி விநாயகர் பெருமானுக்கு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டும் வண்ண மலர் மாலைகளாலும் வெத்தலை கொண்டும் லட்சுமி குபேர அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அடுத்த குச்சனூர் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக குச்சனூர் சனீஸ்வர பகவான் நிலாதேவி திருக்கல்யாணம் நடைபெற்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஸ்ரீ அறவளர்த்த நாயகி உடனுரை அறப்பள்ளீஸ்வரர் சுவாமி கோயிலில் ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் கொடிக்கம்பத்திற்கு பலவகை மங்கள திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு நந்தி படம் வரையப்பட்ட கொடியேற்றப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பங்குடி அடுத்த வீரடிப்பட்டி ஸ்ரீ மயிலப்பன் சுவாமி கோயிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க பெண்கள் குலவையிட்டு திருவிளக்கு தீபம் ஏற்றி கணபதி பூஜையுடன் மந்திரங்கள் கூறி பூஜைகள் செய்தனர். நிறைவாக மயிலப்ப சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காட்டி திருவிளக்கு பூஜையை நிறைவு செய்தனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை ஒட்டி ஞான பிரசன்னாம்பிகைக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் பிரசன்னாம்பிகைக்கு ஆபரணங்கள் மற்றும் மலர் அலங்காரத்துடன் தீப ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் இசைக்க உட்பிரகார வலம் வர பக்தர்கள் வழிபட்டனர்.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு காவிரி அன்னைக்கும் ஸ்ரீ பாலவாராகி அம்மனுக்கும் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் கூட்டு பிரார்த்தனையாக மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் உலக மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செல்வ செழிப்போடு இருக்கவும் காவிரி அன்னைக்கும் ஸ்ரீ பாலவாராகி அன்னைக்கும் சிறப்பு வழிபாடு மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ பாண்டிமுனியையா திருக்கோயிலில் பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த பக்தர்கள் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து கரகம் மற்றும் பூத்தட்டுகள் சுமந்து மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக ஸ்ரீ பாண்டிமுனியையா கோயிலை வந்தடைந்து சுவாமிக்கு பூச்சொரிதல் பூஜைகள் நடத்தி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஸ்ரீ நாச்சியாரம்மன் ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் கோயிலில் ஆடித்திருவிழா நடைபெற்றது. இதனை ஒட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் பால்குடம் எடுத்தும் ஊர்வலமாக கோயில் வந்தடைந்து வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பூஜை செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடையநாயகி அம்மன் கோயிலில் ஆடி மாத விழாவை ஒட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கோயில் மண்டபத்தில் உற்சவர் அம்மன் தங்க குடத்தில் முளைப்பாரியை தலையில் வைத்திருக்கும் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்தார். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் எழுந்தருளி கோயிலை சுற்றி வலம் வந்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். நாமக்கல் ஸ்ரீ நரசிம்மர் கோயிலில் ஆடி 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. அப்போது அலங்கரிக்கப்பட்ட நாமகிரி தாயாரை ஊஞ்சலில் கொலு வைக்கப்பட்டு துளசி மற்றும் வண்ண நறுமலர்கள் கொண்டு அர்ச்சனை நடைபெற்ற பின்னர் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நரசிம்மர் மற்றும் நாமகிரி தாயாரை வழிபட்டனர். சேலம் தாதகாப்பட்டி சஞ்சீவராயன்பேட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோயிலின் ஆடி திருவிழாவில் தினசரி சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் அம்மன் உலா நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் பால் குடங்களேந்தியபடி ஊர்வலமாக கோயில் வந்தடைந்தனர். தொடர்ந்து அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகளுடன் வழிபட்டனர். விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரிய மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 3வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற விளக்கு பூஜையில் பெரிய மாரியம்மன் அலங்காரத்துடன் மண்டபத்தில் எழுந்தருள பக்தர்கள் விளக்குகள் ஏற்றி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திருப்பதி காளஹஸ்தி ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் சகஸ்ர கடாபிஷேக சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை ஒட்டி சிவாச்சாரியார்கள் கோயிலில் யாகசாலையில் சகஸ்ர கடங்களில் புனித நீர் நிரப்பி சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க வேத மந்திரங்கள் முழங்க சகஸ்ர கடங்களை சுமந்தபடி கோயிலை சுற்றி வந்து இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஆன்மீக செய்திகள்.